ஓகே, நம்ம டைரெக்டாக லெசனுக்குள்ளே போயிடுவோம். இந்த இன்ட்ரொடக்ஷன் வேண்டாம். நம்ம இதில் வந்து ஐபிசி, பிஎஸ்சி, பிஎன்எஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது என்னுடைய ஷார்ட் நோட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேபி இது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு ஒரு 2 to 3 வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். பிஎன்எஸ் ஐபிசியோடைய ஃபுல் லெக்சர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, ஐபிசியும் பிஎன்எஸ்சிக்குமே காமன் இன்ட்ரொடக்ஷன் தான் இருக்கும். பொதுவாக வந்து ஒவ்வொரு க்ரைமுமே ஒரு சொசைட்டியை அஃபெக்ட் பண்ணுறது தான். ஸோ வி நீட் கிரிமினல் லாஸ் டு ப்ரொடெக்ட் இட். அந்த ஒரு க்ரைமை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு கிரிமினல் லாஸ் கண்டிப்பாக அவசியம். த அக்யூஸ்ட் பர்சன் மஸ்ட் பி brought பிஃபோர் த கோர்ட் அண்ட் punished ஃபார் விச் சப்ஸ்டாண்டிவ் லா அண்ட் ப்ரொசீஜர் லா இஸ் ஃபாலோவுட். அதாவது ஒரு அக்யூஸ்ட் பர்சன் வந்து கண்டிப்பாக கோர்ட்டு முன்னாடி நிறுத்தப்படணும். அவனை பனிஷ் பண்ணுறதுக்கு இங்கே 2 லாஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று சப்ஸ்டாண்டிவ் லா, இன்னொன்று ப்ரொசீஜர் லா. இந்த சப்ஸ்டாண்டிவ் லா, ப்ரொசீஜர் லா என்ன அப்படின்னா, சப்ஸ்டாண்டிவ் லான்றது அது ரைட்ஸு, டியூட்டிஸு, பெனால்ட்டிஸை டிஃபைன் பண்ணுறது. ப்ரொசீஜர் லா என்னென்னா அந்த டியூட்டிஸையும் ரைட்ஸையும் எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறது, செயல்படுத்துறது அப்படின்றத கவர்ன் பண்ணுறது தான் ப்ரொசீஜர் லா. சப்ஸ்டாண்டிவ் லாவுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் லீகல் ரிலேஷன்ஷிப் அண்ட் அவுட்கம்ஸ். அது இது ப்ரொசீஜர் லாவுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, என்ஷூர் தி லீகல் ப்ராசஸ் இஸ் அ ஃபேர் அண்ட் ஆர்டர்லி. அதாவது உன்னை கவர்ன் பண்ணுறாங்க, என்ஃபோர்ஸ் ரைட் பண்ணுறாங்கன்னா அந்த என்ஃபோர்ஸ் பண்ணுறத வந்து ரொம்ப ஃபேராகவும் எல்லோருக்கும் சமப்பங்காகவும் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அதை ப்ரொசீஜர் லா. சப்ஸ்டாண்டிவ் லாவுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஐபிசி, ப்ரொசீஜர் லாவுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிஆர்பிசி. ஓகே, இதில் வந்து ஐபிசி வந்து சப்ஸ்டாண்டிவ் லா. த ஆக்ஷன் டேக் அகெயின்ஸ்ட் அக்யூஸ் இஸ் ஒன்லி பவர் வெஸ்டட் வித் த கவர்மெண்ட். ஒரு அக்யூஸ் பர்சனுக்கு எதிராக வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா அதை சாமானியன் எடுக்க முடியாது, அதை வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் எடுக்குன்றது தான் லா. இந்த க்ரைம் அப்படின்றத வந்து என்ன சொல்லுவாங்க, இஃப் இட் இஸ் நாட் பேன் பை லா தென் இட் இஸ் நாட் அ க்ரைம். அதாவது அதை வந்து லீகல் மேக்ஸில் என்ன சொல்லுவாங்க, நல்லம் சிரிமன் சினே லெகி அப்படின்வாங்க. அது நோ க்ரைம் வித்தவுட் லா. அதாவது லாவில் வந்து அது க்ரைம்னு டிஃபைன் பண்ணல அப்படின்னா அது வந்து க்ரைம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளாக நான் வந்து ஃபோர்னிகேஷனில், அதாவது விபச்சாரத்தில் ஈடுபடுறான் அப்படின்னா, அவன் விபச்சாரத்தில் ஈடுபடுற நேரத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட லாவில் அது க்ரைமாக சொல்லலை அப்படின்னா அவர் வந்து அதை அவர் பண்ண குற்றத்துக்காக அதை குற்றமாக கருதி ப்ராசிக்யூட் பண்ண மாட்டார். அதுக்காக அவர் விசாரணையோ அதை வந்து க்ரைம்னு அதை எடுத்துக்க முடியாது. இப்போ பல கண்ட்ரீஸில் வெவ்வேறு லாஸ் இருக்க மாதிரி இப்போ வந்து இந்தியாவில் வந்து வந்து அன்நேச்சுரல் செக்ஸஸ் வந்து அலோடு, அன்நேச்சுரல் செக்ஸ் இஸ் அஃபென்ஸ். பட் இப்போ வந்து பிஎன்எஸில் அன்நேச்சுரல் செக்ஸ் வந்து இட் நாட் அஃபென்ஸ். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ என்ன லாவில் இருக்கோ அதை பயன் பண்ணி தான் நம்ம அவரை ப்ராசிக்யூட் பண்ண முடியும், மற்றபடி அவரை ப்ராசிக்யூட் பண்ண முடியாது. சரி, அடுத்து எசென்சியல்ஸ் ஆஃப் க்ரைமுக்கு என்னென்ன எசென்சியல்ஸ் இருக்கணும் அப்படின்னா மொத்தம் 4 ஸ்டேஜஸ் தராங்க. ஒன்று ஹியூமன் பீயிங், அடுத்து மென்ஸ்ரியா, அடுத்து ஆக்டஸ் ரியஸ், அடுத்து இன்ஜுரி. இதில் ஓனாக டிஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங். இட் மஸ்ட் பி டன் பை ஏ ஹியூமன் பீயிங். இது வந்து 2/26 பிஎன்எஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, காமனாக ஒரு பர்சன்னா யார் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது. அதை நம்ம வந்து அந்த செக்ஷன் வரும்போது பார்ப்போம். இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஜூரிஸ்டிக்ஸ் பர்சன். அதாவது பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கல்ச்சர் என்னவாக இருந்துச்சுன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் கல்ச்சராக இருந்துச்சு. அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டானா இவனுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணுன்னா நீ போய் அவனுக்கு ரிவெஞ்ச் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சிஸ்டம் இருந்துச்சு. ஆனால் காலம் மாற 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 அது வந்து அப்படியே மாறிச்சு. அப்போல்லாம் எப்படி இருக்கும்னா, சில அனிமல்ஸ் கூட ரிவெஞ்ச் எடுப்பாங்க. இப்போ வந்து அனிமல்ஸ் வந்து நமக்கு ஏதாவது தீங்கு வச்சிருச்சுன்னா அந்த அனிமல்ஸ்க்கு எதிராக ரிவெஞ்சஸ்லாம் எடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் காலங்காலம் போகவும் மாறிடுச்சு. இப்போ வந்து இப்போ ஒரு அனிமல்ஸ் வந்து தப்பு பண்ணுச்சு அப்படின்னா அந்த அனிமல்ஸை யார் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அந்த அனிமல்ஸை யார் வச்சுருக்காங்களோ அவங்க மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான லாஸ் வந்துடுச்சு. அதான் ஜூரிஸ்டிக்ஸ் பர்சன் அப்படின்றோம். இது வந்து ஹியூமன் பீயிங். அதாவது ஒரு தவறை வந்து யார் செய்ய முடியும் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் செய்ய முடியும். இந்த ஹியூமன் பீயிங்கான டெஃபினேஷன் வந்து 2/26 ஆஃப் பிஎன்எஸில் வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிட்றாங்க. அந்த கிளாஸில் வந்து ஒரு பர்சன்னா யார் அப்படின்றத குறிப்பிடும்போது பாடி அப்படின்ற நிறைய டெஃபினேஷன் தராங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். எசென்சியல் ஆஃப் க்ரைம்ஸில் ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங். செகண்டு மென்ஸ்ரியா, அதாவது கில்ட்டி மைண்ட் இருக்கணும் அப்படின்றது. மென்ஸ்ரியானா இன்டென்ஷன். ஃபார் அன் க்ரைம் இன்டென்ஷன் அண்ட் த ஆக்ட் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு க்ரைமுக்கு ரொம்ப முக்கியமாக அவனுடைய நோக்கம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆக்ட் ஆர் கமிஷன் அப்படின்வாங்க. அதாவது நான் வந்து ரொம்ப நாலேஜோட ஒரு ஆக்டிவ் கமிஷனையோ செய்கிறேன், அதாவது ஆக்டிவ் ஒமிஷனையும் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது
நான் வந்து என்னுடைய வித்தவுட் மை நாலேஜ் வித்தவுட் மை நாலேஜ் வந்து நான் வந்து ஒரு செயலை செஞ்சிடறேன் அப்படின்னா அது க்ரைமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் வித் மை நாலேஜோடு நான் ஒரு ஆக்டை பண்ணுறேன்னா இட் இஸ் கன்சிடர் அஸ் அ க்ரைம். அதே மாதிரி தான் ஒரு சட்டத்தால் ஒரு ஒமிஷன்றதை நம்ம பின்னாடி டெஃபினேஷனில் பார்ப்போம். ஒமிஷன்னா பொதுவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, ஒமிஷன்னா சட்டம் ஒன்று சொல்லியிருக்கு இதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி, ஆனால் அதை செய்யாமல் தவிர்த்துட்டு போகிறத வந்து ஒமிஷன். இதுவும் கூட க்ரைமாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதையும் வித் ஹேவிங் நாலேஜோட பண்ணால் தான் அது க்ரைம். வித்தவுட் ஹேவிங் நாலேஜில் இது க்ரைம்னு உள்ள. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் ரெஜினா வர்சஸ் ஃபால்க்னர் சொல்லி ஒரு ஃபேமஸ் கேஸ். இந்த கேஸ் என்னென்னா, ஒரு மேன் வந்து ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் போய் அந்த ஷிப்பில் திருடும் போது ஆல்கஹாலை திருடுறாரு ஒரு பேரலில் இருந்து. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கேண்டலில் லைட் பொருத்துறாரு. இது வந்து அந்த ஷிப்பையே வந்து எரித்து நாசமாக்கிறது. அப்போ அவரை வந்து ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க அந்த ஷிப்பை எரித்து குட்டுறதுக்காக. அப்போ கோர்ட் கடைசியில் என்ன முடிவு எடுக்குதுன்னா, வித்தவுட் கில்ட்டி மைண்டு, அவர் வந்து எந்த இன்டென்ஷனும் இல்லாமல், மென்ஸ்ரியா இல்லாமல் அவர் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்காரு. அதனால் ஹீ இஸ் நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை வந்து இந்தியன் லாவை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட முக்கியமான சம்பவங்களில், அதாவது மேலிஷியஸ், இதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மேலிஷியஸ்லி, டிஸ்ஹானஸ்ட்லி, ஃப்ராடலண்ட்லி, இன்டென்ஷனலி, நெக்லிஜென்ட்லி, நோயிங்லி அப்படின்னு சொல்லி வித்தியாசப்படுத்தி இந்த கில்ட்டி மைண்டுக்கு, இன்டென்ஷனுக்கு வந்து நிறைய டெஃபினேஷன் தராங்க. இன்னும் இதில் உள்ளே போனால் இன்னும் நிறையா இருக்குது. இதில் க்ரைம் இன்டென்ஷன் அப்படின்றத வந்து சில கேஸில் இன்னும் குறிப்பிட்றாங்க. It without the intention the crime happened not considered as a crime. If a lunatic person indulges in crime, it not considered as a crime அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு லுனாட்டிக், ஒரு பைத்தியம் வந்து ஏதாவது ஒரு க்ரைமில் ஈடுபட்டா, உதாரணத்துக்கு ஒரு பைத்தியம் ஒரு கள்ளத்துக்கு எரிஞ்சிறார் அப்படின்னா, அவருக்கு அதை கள்ளத்துக்கு எரிஞ்சால் அவர் காயப்படுவார்னு நினச்சி எரியலை. ஒரு பைத்தியம், இவரால் எதுவுமே செய்ய முடியாது, மனநிலை சரியில்லாதனால அதை செய்கிறார். அதனால் அவரை வந்து ப்ராசிக்யூட் பண்ண முடியாது அப்படின்றது தான் கேஸ். இதுக்கு ஒரு கேஸில் தான் நாதுலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இது ஒரு லேண்ட்மார்க் கேஸு. என்ன கேஸ்னால், கில்ட்டி மைண்டை தான் டெஃபைன் பண்ணுற ஒரு கேஸ். இதில் வந்து நாதுலால் வந்து ஒரு ஃபுட் கிரெயின்ஸோடைய டீலர். இவர் வந்து ஸ்டோருக்கான லைசன்ஸை வந்து அப்ளை பண்ணி வாங்குறாரு. இவர் என்ன வாங்குறாருன்னா, வீட்டை வந்து டெபாசிட் பண்ணி அதுக்கான காசெல்லாம் மொத்தமாக கட்டிடுறார். ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவுடைய ஓவர்சைட்னால் லைசன்ஸ் வந்து இவருக்கு தரலை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கண்டினியூஸாக வந்து விற்றுட்டே இருக்கார். அப்போ நாதுலால் வந்து கடைசியில் வந்து மத்திய பிரதேசோட ஃபுட் கிரெயின்ஸ், அந்த மத்திய பிரதேஷ் ஆக்ட்னால் இவரை வந்து இல்லை ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வேலிட் லைசன்ஸ் இல்லாமல் இவர் நடத்திட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்போ இதில் கோர்ட் என்ன டெசிஷன் எடுக்குதுன்னா, நாதுலாலுக்கு ஃபேவராக டெசிஷன் எடுக்குது. என்ன பண்ணுதுன்னா, நாதுலால் வந்து இன்டென்ஷனாக வந்து இதை செய்யலை, இவருக்கு வந்து ஒரு கிரிமினல் இன்டென்ட் கிடையாது, நான் வந்து வேணும்னே வாங்காமல் வந்து வைக்கணும் அப்படின்ற கிரிமினல் இன்டென்ஷன் கிடையாது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸில் வந்து முடிவு பண்ணுது. அதாவது நாதுலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் கேஸில் குறிப்பாக என்னென்னா, இவர் வந்து ஒரு கிரிமினல் இன்டென்ஷனோட லைசன்ஸ் வாங்காமல் பண்ணல, இவர் தன்னை அறியாமலே லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து வியாபாரம் பார்த்துட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. அதனால் இவருக்கு ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் கிடையாது, இந்த கவர்மெண்ட்டை ஏமாற்றணும் அப்படின்றதுக்கான கிரிமினல் இன்டென்ஷன் கிடையாது அப்படின்றத கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு மென்ஸ்ரியாவில் இது ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ்லாம். அடுத்த போல் இதே போல் ஒரு மென்ஸ்ரியா நாட் கன்சிடர், அதாவது சில ஸ்பெசிஃபிக் கேசஸில் வந்து நீங்கள் என்ன தான் இன்டென்ஷன் பண்ணலைனாலும் கூட, இன்டென்ஷன் இல்லைனா கூட அதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்ற சில கேஸில் சொல்லப்படுது. அதில் அதுக்கான கேஸ்லாம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் இன் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் மேயர் ஹான்ஸ் ஜார்ஜ் அப்படின்ற கேஸ். இந்த கேஸ் என்னென்னா, இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கேஸ். என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் மென்ஸ்ரியா தான் ஸ்ட்ரிக்ட் லையபிலிட்டியில் சொல்கிறாங்க. இதில் மேயர் ஹான்ஸ் ஜார்ஜ் அப்படின்றவர் வந்து ஒரு ஜெர்மன் நேஷ்னல். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜூரிஷ்லேருந்து மணிலாவுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இவருடைய ஃப்ளைட் வந்து மும்பையில் ஸ்டாப் ஆகுது. அப்போ டிரான்சிட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர்கிட்ட இருந்து ஒரு 34 கிலோகிராம் கோல்டு வந்து இவர் கையில் இருந்திருக்கு. அதை வந்து இந்தியன் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து இவரோடது இல்லை அப்படின்னு சொல்லி அதை சீஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஆக்ட் என்ன சொல்லுதான்னா, அண்டர் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து 1947 த இம்போர்ட் ஆஃப் கோல்டு இன்டு இந்தியா வித்தவுட் பெர்மிஷன் வாஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்றது நம்மளுடைய லா. மேயர் ஹான்ஸ் ஜார்ஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த லா இருக்கிறன்றதே தெரியாது,
இந்த லா அப்படி ஒன்றுன்றதே எனக்கு தெரியாது, அதனால் நான் வந்து சும்மா அதை கொண்டு போகிறது தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன டிசிஷன் எடுக்குதுன்னா, உங்களுடைய இந்தியன் லா சம்மந்தமான ஒரு லேக் ஆஃப் நாலேஜ் இருக்குல்ல, அதை வந்து வேலிட் டிஃபென்ஸாக வைக்கக்கூடாது. த கோர்ட் ஹெல்ட் தட் அண்டர் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் த offense ஆஃப் bringing prohibited goods into the country was one of a strict liability. In such offences, the prosecutors does not need to prove mens rea, and ignorance of the law cannot be used as a defense. இந்த மாதிரியான அஃபென்சஸில் ப்ராசிக்யூஷன் வந்து எனக்கு வந்து மென்ஸ் ரியா இருக்குது, அதாவது நான் வந்து கண்டிப்பாக என்னோடய இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ணுன்றது வந்து அவசியம் கிடையாது. அதாவது ப்ராசிக்யூஷன் சைடு, அதாவது கவர்மெண்ட் சைடு வந்து இவருக்கு ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி, இன் சச் அஃபென்சஸில் வந்து மென்ஸ் ரியா இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வந்து லீகல் பிரின்சிபலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இதுதான் இந்த கேஸுடைய மிக முக்கியமான கேஸ். அப்போ நம்ம ரெண்டு முக்கியமான கேஸ்லாம் பார்க்குறோம். ஒன்று, மென்ஸ் ரியா வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு நாதலால் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் கேஸ் ஒன்றும், இன்னொன்று இந்த ஸ்பெசிஃபிக் கேசஸில் வந்து மென்ஸ் ரியா வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்றத ஒரு கேஸ் ஒன்று. அப்போ இன் சம் சிவியர் அஃபென்சஸில் வந்து மென்ஸ் ரியா ஆல்சோ நாட் கன்சிடர் அப்படின்றத இன்னும் சில கேஸில் சொல்கிறாங்க. அது வந்து கர்தார் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்ற கேஸில். இந்த கேஸ் வந்து ஒரு தடா கேஸை ரிலவெண்ட் பண்ண கேஸ். இதுலேயும் சுப்ரீம் கோர்ட் இந்தியா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்ன கேஸ்னால், ஒரு தடான்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து டெரரிசம் டீல் பண்ணுறதுக்கு இந்த லாவை வந்து கொண்டு வராங்க. இதில் நிறைய ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக என்ன சொல்லப்படுதுன்னா, இதில் வந்து நீங்கள் போலீஸ்கிட்ட வந்து ஒரு கன்ஃபெஷன் தரீங்கன்னா அதை வந்து கோர்ட்டில் வந்து எஃபெக்டிவாக அதை எடுத்துக்குவாங்க அப்படின்றதான் இந்த தடாவுடைய மிக முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சியான பிரின்சிபலாக இருந்துச்சு. இதில் செவரல் பெட்டிஷன்ஸ் வந்து இதை ஃபைல் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணுது. இதில் வந்து லிபர்ட்டி ஆர்டிகல் 21 லிபர்ட்டி வந்து இதில் வந்து இதாகுது. ஆர்டிகல் 22 வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்பிட்ரரி அரெஸ்ட் அக்யூஸ்ட் பர்சனுக்கான ஃப்ரீடம் தரப்படல. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நிறைய மீறப்படுது அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள் இது வைக்கப்பட்டது. அப்போ கோர்ட் இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுத்துச்சு அப்படின்னா, இதில் 5 பெஞ்ச் ஜட்ஜ் உட்காந்தாங்க. அதில் வந்து கான்ஸ்டியூஷன் வேலிட்டி ஆஃப் இந்த தடாவை வந்து பிரின்சிபல் பண்ணாங்க. அப்போ இங்கே வந்து ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் லா வேணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு சுப்ரீம் கோர்ட் வருது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்து ஓகே தான். அதே போல் இதில் வந்து மென்ஸ் ரியான்றது அவசியம் இல்லை. இதில் வந்து ஒன் ஆஃப் த ஃபைண்டிங்ஸாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோர்ட் டிசிஷனில் இந்த மாதிரியான ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸில் மென்ஸ் ரியான்றதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் ஒன்லி இன்டல்ஜ் இன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அஃபென்சஸ் அப்படின்னா மேட் அவுட் ஆகுது அப்படின்னா, அந்த கிரிமினல் இன்டென்ஷனுடைய எந்த விதமான வேலிடிட்டி இல்லாமல் ஹி கேனாட் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்றது தான் கோர்ட்டுடைய ஃபைண்டிங்ஸ். அதான் கர்தார் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபுடைய கேசஸ். இப்போ ஃபஸ்ட் நம்ம 3 கேசஸ் பார்க்குறோம். இந்த க்ரைம் இன்டென்ஷனுடைய ஒரு பேசிஸில் ஃபஸ்ட்டு மென்ஸ் ரியா வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது, அதாவது உங்களுக்கு ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறது வந்து நாதலால் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இந்த ஸ்பெசிஃபிக் கேசஸில் வந்து மென்ஸ் ரியா வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டின் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் மேயர் ஹான்ஸ் ஜார்ஜ் கேஸில். அடுத்து இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தது மோஸ்ட் சிவியர் அஃபென்சஸ் இன்டெல்ஜ் பண்ணுற கேஸ் எல்லாத்துலேயுமே மென்ஸ் ரியா பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன். அடுத்தா, த அஃபென்சஸ் ஆர் 147 ஆஃப் பிஎன்எஸ், 121 ஆஃப் ஐபிசி. அது 147 ஆஃப் பிஎன்எஸ் வந்து சிவியர் அஃபென்ஸு. ஹூவர் வேஜஸ் வார் அகைன்ஸ்ட் த இந்தியா. அந்த மாதிரி செடிஷன் வந்து பிஎன்எஸில் டெலிட் பண்ணிட்டாங்க. 178 ஆஃப் பிஎன்எஸ் வந்து என்னென்னா, ஹூவர் கவுண்டர் ஃபைட்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்டாம்ப்பு கரன்சி நோட்டு மாதிரியே இருக்குல்ல, அதை வந்து மாற்றி வைக்கிறது, அதை வந்து போலியாக தயாரிக்கிறது அப்படின்னு நிறைய ஸ்பெஷல் லாஸில் குறிப்பாக அந்த மாதிரி 147 பிஎன்எஸ்ஸு, வேஜிங் வார் அகைன்ஸ்ட் இந்தியா, கவுண்டர் ஃபைட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸு, நோட்ஸு, காயின்ஸு, இதெல்லாமே வந்து அப்புறம் ஸ்பெஷல் லாஸ் எல்லாமே மென்ஸ் ரியா வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் சொல்லப்படுது. அடுத்தா இதுலேயே கிரிமினல் நெக்லிஜென்ஸ். இதில் அபெக்ஸ் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நெக்லிஜென்ஸ் வந்து சிவில் கேஸ் கிரிமினல் கேஸில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த கிரிமினல் சைட் நெக்லிஜென்ஸ் வந்து ஹேப்பன் அப்படின்னா, அதில் நெக்லிஜென்ஸ் லெவல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும், அதில் வந்து கண்டிப்பாக மென்ஸ் ரியா இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு கேஸில் என்னென்னா, ஜேக்கப் மேத்யூ வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த கேஸில் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இதில் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இதில் என்னென்னா, ஜேக்கப் மேத்யூ வந்து ஒரு சீனியர் டாக்டர்.
இவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் பஞ்சாபில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு பேஷண்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்னால் சஃபராக இருக்காங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. அப்போ அங்கே வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து தீர்ந்துடுது. இப்போ இவர் வந்து சரியாக கவனிக்கலை, இதனால தான் அவருடைய டெத் ஆயிடுச்சு, பேஷண்ட்டோட டெத் ஆயிடுச்சு சொல்லி டாக்டர் மாத்யூ மேலே ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ்க்கான சார்ஜ் அண்டர் செக்ஷன் 304A ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் கையில் வருது. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு பண்ணுதுன்னா, இதில் டாக்டர் ஜேக்கப் மாத்யூக்கான கிரிமினல் நெக்லிஜென்ஸை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அக்யூட் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்ன தராங்க அப்படின்னா, 2 இதை வந்து எசென்சியலாக வைக்கிறாங்க இந்த கேஸில். மென்சரியா இருக்கான்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கா, இவரை வந்து கொலை செய்யணும் அப்படின்ற நோக்கம் அவருக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நடந்தால் அந்த இடத்துல அந்த நெக்லிஜென்ஸ் வந்து கிராஸ் லெவலில் இருக்கணும். அதாவது ரொம்ப பெரிய லெவலில் விசிபிளாக தெரிய லெவலில் இருக்கணும். ரொம்ப சின்ன லெவலில் அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு வித்தியாசம் தராங்க. சிவில்லையும் கிரிமினல்லையும் இருக்க நெக்லிஜென்ஸ்க்கான வித்தியாசம் தராங்க. இப்போ சிவில் நெக்லிஜென்ஸ்னால் டாக்டர் மேபி ஹெல் லயபிள் ஃபார் அ சிவில் கோர்ட். என்னென்னா அவங்க வந்து அவங்களோட எக்ஸசைஸ் செய்யலை அப்படின்னா ஒரு காம்பன்சேஷன் தர்றது, அந்த மாதிரி தரதில் வந்து சிவில் நெக்லிஜென்ஸ் வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் கிரிமினல் நெக்லிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப கிராஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே பி a gross of such a degree that it amounts to recklessness or a disregard for the life of the safety of the patient. Mere error of the judgment or lack of skill does not constitute criminal negligence அப்படின்றது தான் அதோடைய ஃபைண்டிங். அப்போ இங்கே வந்து நம்ம ஒரு 4 கேஸில் வந்து இந்த மென்சரியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். இந்த மென்சரியாவில் ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நம்ம பார்த்தது வந்து அதாவது இந்தியன் லாக்குள்ளே ஒரு க்ரைம் இன்டென்ஷன் வருது அப்படின்னா மென்சரியா இஸ் மோஸ்ட்லி இன்க்ளூட் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற சொல்கிற கேஸ் தான் நார்தர்ன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். அடுத்த கேஸில் வந்து என்ன, மென்சரியா வந்து கன்சிடர் பண்ண அவசியம் கிடையாது, உங்களுக்கு இந்த லாவுடைய சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிற கேஸ் தான் சுப்ரீம் கோர்ட் இன் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் மேயர் ஹான்ஸ் ஜார்ஜ். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் இந்தியாவுடைய லா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேஸ். அடுத்து இன் சம் சிவியர் அஃபென்சஸில் வந்து மென்சரியா பிரின்சிபல் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த கேஸ் தான் கர்தார் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்ற கேஸ். அடுத்து வந்து த அஃபென்சஸ் லைக் வந்து 147 BNS, அதாவது வேஜஸ் வார் அகேன்ஸ்ட் இந்தியா, 178 BNS கவுண்டர் ஃபெயிட், இந்திய நோட்டுகளை வந்து அச்சடித்து பண்ணுறது, இந்த மாதிரியான கேஸ். அப்புறம் ஸ்பெஷல் லாஸ்க்கில் வந்து மென்சரியா இஸ் நாட் கன்சிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேஸில் என்னென்னா, இது கிரிமினல் நெக்லிஜென்ஸ் சம்மந்தமாக பார்த்தோம். ஜேக்கப் மாத்யூ வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இதில் அபெக்ஸ் கோர்ட் வந்து ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணுது. என்ன அப்படின்னா, நெக்லிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் சிவிலில் நீங்கள் வந்து கிரிமினலில் டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கணும். கிரிமினலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதில் மென்சரியா வந்து நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த சேம் எஃபெக்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதில் வந்து நெக்லிஜென்ஸ் ரொம்ப கிராஸ் லெவலில் இருக்கணும். வெறும் எரர் நடக்குது அப்படின்றது அல்லது அவர் வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லைன்றதை மட்டும் வச்சு அவர் வந்து பனிஷ் பண்ண முடியாது அப்படின்றது இந்த கேஸுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. இதில் வந்து நம்ம எசென்ஷியல் ஆஃப் க்ரைம்ஸில் ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங் பார்த்தோம், அடுத்து மென்சரியா பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டஸ் ரியஸ், ஆக்ட் ஆர் ஒமிஷன். இதில் ஆக்ட்னா பை ஒன்ஸ் இல்லீகல் ஆக்ட் ஒன் பர்சன் வாஸ் இன்ஜூர்டு. ஒமிஷன்னா இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் பர்சன் ஃபெயில் டு கிவ் இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ் ஆர் ஜட்ஜ் இட்ஸ் அஃபென்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக்டஸ் ரியஸ் அப்படின்னா ஒரு ஆக்ட் அல்லது ஒமிஷன். ஆக்ட்னா ஒருத்தருடைய இல்லீகல் ஆக்ட்னால ஒருத்தருக்கு இன்ஜூர் ஆயிடுது அப்படின்னா அது வந்து ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒமிஷன் அப்படின்னா இன் சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் பர்சன் ஃபெயில் டு, அதாவது சில நேரங்களில் வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம பக்கத்தில் வந்து நம்ம போகிற உள்ள இப்போ விஏஓக்குன்னு சில கடமைகள் இருக்கும், அல்லது வாட்ச்மேனுக்குன்னு சில கடமை இருக்கணும். அந்த பக்கம் வந்து ஒரு 10 பேர் போகிறாங்க, அவங்க வந்து திருடர்கள் மாதிரியே இவருக்கு தெரியுது, இருந்தும் ஒரு போலீஸ்க்கு சொல்லலை அப்படின்னா இவர் வந்து அந்த ஒமிஷன்ற பனிஷ்மெண்ட்டை ஒமிஷன்றதுக்காக இவரை ப்ராசிக்யூட் பண்ணலாம். இப்படி தான் ஆக்ட் ஆர் ஒமிஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஆக்டஸ் ரியஸ் க்ளவ். அடுத்து இன்ஜுரி. இது வந்து 2 Class 14 ஆஃப் பிஎன்எஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நார்மல் தான். மேக் இன்ஜூரிஸ் இன் த பாடி, டெஸ்ட்ராய் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபயர், டேமேஜ் த குட் ரெப்புடேஷன். இன்ஜுரிக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷனாக, பாடியில் இன்ஜூர் பண்ணுறது அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது அல்லது ஒருத்தருடைய குட் ரெப்புடேஷனை டெஸ்ட்ராய் பண்ணுறதும் கூட இன்ஜூரின்றது கீழே தான் வரும். இதில் வந்து இந்த கில்ட்டியை பொறுத்த வரைக்கும், க்ரைம் பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸ் த ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து சில இடத்துல ஐபிசியில் சொல்லியிருக்காங்க. அது பிஎன்எஸில் வந்து 14 to 44 பிஎன்எஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. அதில் ஜெனரல் எக்ஸப்ஷன் வந்து சொல்கிறாங்க.
அதில் தான் நம்ம ப்ரைவேட் டிஃபென்ஸ் எல்லாம் வரும். வித்தவுட் நோயிங் த ட்ரூத் இட் இஸ் ஹேப்பன்ட் ஹீ இஸ் நாட் கில்ட்டி ஃபார் தட். அதாவது ஒரு உண்மை தெரியாமல் நான் அதை செஞ்சிட்றேன் அப்படின்னா அது நான் கில்ட்டி ஆக மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு கீழே ஒரு அமௌண்ட் கிடக்குது, அல்லது ஒருத்தருடைய அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியாமல் நான் அதை செலவு பண்ணிடுறேன் அப்படின்னா அதை வந்து நான் கில்ட்டியாக ஃபைன் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரியுது இது ஒருத்தருடைய பொருள் தான் அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்து நான் வேணும்னா இன்னொருத்தருக்கு நான் அதை விற்கிறேன் அப்படின்னா ஹீ இஸ் கில்ட்டி. அப்போ வித்தவுட் நோயிங் த ட்ரூத் இஸ் ஹேப்பன் ஹீ இஸ் நாட் கில்ட்டி ஆஃப் தட். இதுதான் வந்து எசென்சியல் ஆஃப் க்ரைம்ஸ். அடுத்து இப்போ திரும்ப இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமாக வந்து சப்ஸ்டாண்டிவ் லா அண்ட் ப்ரொசீஜர் லா என்னென்னா பார்த்தோம். அப்புறம் அதில் நம்ம லீகல் மேக்ஸ் பார்த்தோம். நல்ல க்ரைம் அண்ட் சினேல் இருக்கே, அதாவது நோ க்ரைம் வித்தவுட் லா. எசென்சியல் ஆஃப் க்ரைமில் ஹியூமன் பீயிங் பார்த்தோம். ஹியூமன் பீயிங் வந்து 226 ஆஃப் பிஎன்எஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அடுத்து மென்ஸ்ரியா, கில்ட்டி மென், இதுதான் ரொம்ப இதில் முக்கியமாக பார்த்தோம். இதில் ஒரு 4 கேஸ்லாம் பார்த்தோம் இந்தியன் லாவை பொறுத்த வரைக்கும். நாதலால் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் இது வந்து மென்ஸ்ரியாவை கன்சிடர் பண்ணுன்னு சொல்கிறது. சுப்ரீம் கோர்ட் இன் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா மேயர் ஹான்ஸ் ஜார்ஜ் இதில் வந்து வெளிநாட்டுக்காரர் இந்தியாவுக்கு வந்தாலும் அவர் வந்து இந்தியாவுடைய லாவை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ற சொல்கிறது. அதனால் மென்ஸ்ரியா இங்கே நாட் கன்சிடர்டு இன் சம் அஃபென்சஸ். அதே போல் சிவியர் அஃபென்சஸில் வந்து மென்ஸ்லா கன்சிடர் பண்ண முடியாதுக்காக கத்தார் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், அதாவது இந்த தடா வழக்கு. அதே போல் அஃபென்சஸ் ஆர் சிவியர் அஃபென்சஸ் 147 வேஜிங் வார் அகேன்ஸ்ட் இந்தியா, அந்த மாதிரியான சிவியர் அஃபென்சஸ்லையும் மென்ஸ்ரியா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கிரிமினல் நெக்லிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஜேக்கப் மேத்யூ விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த கேஸில் சிவிலையும் கிரிமினல் டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கணும். அட் த சேம் கேஸ் அந்த நெக்லிஜென்ஸ் வந்து ரொம்ப கிராஸ் லெவலில் இருக்கணும் அப்படின்றது. ஆக்டஸ் ரியாஸை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆர் ஒமிஷன் இதோடைய டெஃபினேஷன் பார்த்தோம். இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் 2/14 ஆஃப் பிஎன்எஸில் வந்து சொல்கிறாங்க. இன்ஜுரிக்கு 3 டெஃபினேஷன் வந்து இதில் சொல்லப்படுது. இன்ஜுரி இன் த பாடி, டெஸ்ட்ராய் த ப்ராப்பர்ட்டி அண்ட் டேமேஜ் தி குட் ரெப்யூட்டேஷன். இது 3மே எசென்சியல் ஆஃப் க்ரைம்ஸில் வரும். அடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரைம், இதில் 4 ஸ்டேஜஸ் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்டென்ஷன், அடுத்து ப்ரிப்பரேஷன், அடுத்து அட்டெம்ப்ட், அடுத்து கமிஷன் ஆஃப் க்ரைம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இன்டென்ஷன், அதான் மோட்டிவ். ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறது மோட்டிவில் ஃபஸ்ட் ஒய்ஃபை கொன்னார் அப்படின்னா அது வந்து மோட்டிவ் இருக்கும். இப்போ வந்து ஒருத்தர் செகண்ட் ஒய்ஃபை கொண்டுட்டார், ஒருத்தர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறாரு, ஒரு ஒய்ஃபை கொண்டுட்டாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவ் என்ன அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த க்ரைமுடைய ஸ்டேஜஸ் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும் கோர்ட்டுக்கு. பட் ஹீ இஸ் நாட் ஓவர்டாக்ட், ஹீ இஸ் நாட் கில்ட்டி, ஹீ ஹாவ் இன்டென்ஷன் பட் நாட் ஃபர்தர் மோட். இப்போ உதாரணத்துக்கு இவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே மோட்டிவ் இருந்திருக்கு. நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணணும், அதுக்காக என் ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து கொலை பண்ணணும் அப்படின்றது மோட்டிவ் இருந்திருக்கு. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஆனால் இவருக்கு எந்த ஓவர்டாக்டும் இல்லை, இவர் அதுக்காக வந்து எந்த முயற்சி எடுக்கலை, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஒய்ஃப் எங்கேயா வெளில போகிறாங்க, அங்கே ஆக்சிடென்ட் நடந்துடுது, அதுக்கு இவர் வந்து ப்ராசிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா இவருக்கு வந்து இன்டென்ஷன் தான் இருந்துச்சு, ஆனால் இவர் அதை நோக்கி வந்து எந்த மோட்டிவும் எந்த ஃபர்தர் அஹெட் ஸ்டெப்ஸும் எடுக்கலை அப்படின்னா இவர் வந்து அதில் வந்து ப்ராசிக்யூட் பண்ண மாட்டார். அப்போ வெறும் இன்டென்ஷனை வச்சு மட்டும் ஹீ இஸ் நாட் அ கில்ட்டி. அடுத்து ப்ரிப்பரேஷன் அண்ட் அட்டெம்ப்ட். இந்த ப்ரிப்பரேஷன் இஸ் ஃபுல்ஃபில் பை அட்டெம்ப்ட், அதாவது ப்ரிப்பரேஷன் வந்து அட்டெம்ப்ட் ஆகும்போது அது ஃபுல்ஃபில் ஆகுது. இப்போ ப்ரிப்பரேஷனை வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா இட் ஆல்சோ இஸ் பனிஷபிள் அப்படின்றது தான். இப்போ மலிக்யாத் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அந்த கேஸ் அப்படி தான் சொல்லுது. இதில் என்னென்னா இந்த கிரிமினலால் அட்டெம்ப்டை தான் டெஃபினேஷன் பண்ணுறாங்க. இல்லைனா மலிக்யாத் சிங் 2 பேரும் குட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ தே ஆர் அக்யூஸ்ட் ஆஃப் அட்டெம்ப்டிங் டு டிரான்ஸ்போர்ட் வாட் மீன் டு பப்ளிக் இந்த குட்ஸ் என்னவாக இருக்குன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல. உதாரணத்துக்கு ரேஷன் பொருளை வந்து கடத்துகிறாங்க, வயலட் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த போலீஸ் இன்டர்செப்ட் த ட்ரக் இவங்க வந்து ஸ்டேட் பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்கள வந்து சார்ஜ் பண்ணி தெஃப்டாக வந்து க்ரைம் பண்ணி தெஃப்டாக வந்து பிடிச்சிடுறாங்க. அப்போ இங்கே இல்லீகல் இஷ்யூ என்ன வருதுன்னா இவங்க தெஃப்டை இன்னும் பண்ணலை, ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் பண்ணிட்டாங்க, அட்டெம்ப்டையும் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இவங்களை வந்து நம்ம வந்து க்ரைமில் இவங்க வந்து ஒரு க்ரைமை பண்ணதாக தெஃப்டை பண்ணதாக அவங்கள வந்து ப்ராசிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இங்கே கொஸ்டினாக வந்துச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன டிசிஷன் எடுக்குதுன்னா மலிக்யாத் சிங்கை வந்து இந்த கமிட் தெஃப்ட் அப்படின்ற க்ரைமில் இருந்து கமிட் தெஃப்ட் அப்படின்ற ப்ராசிக்யூஷனில் இருந்து இவர் வந்து அக்யூட்டல் பண்ணுது. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா த அட்டெம்ப்ட் டு கமிட் அ க்ரைம் மஸ்ட் பி டிஸ்டிங்க்டு ஃப்ரம் அ மெர் ப்ரிப்பரேஷன்.
அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுலேருந்து அட்டம்ப்டை வந்து தனியாக பிரித்து வைக்கணும். அதே போல் அட்டம்ப்ட் இன்வால்வ்ஸ் அ டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் டுவர்ட்ஸ் அ கமிஷன் ஆஃப் அ கிரைம் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் இஸ் கம்ப்ளீட். ப்ரிப்பரேஷன் வந்து கமிட் ஆகுதுன்னா அட்டம்ப்ட் வந்து செஞ்சு முடியும் போது தான் கமிட் ஆகுது. தேர் மஸ்ட் பி ஓவர் டேக் தட் டெமான்ஸ்ட்ரேட் த இன்டென்ஷன் டு கமிட் த டெஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேர் ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் அ எனஃப் அப்படின்றதையும் இந்த கேஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ப்ராக்சிமிட்டி டெஸ்ட்டை வந்து இந்த ரூலை வந்து கோர்ட் வந்து டிஃபைன் பண்ணுது. which requires that the action of the accused to be close enough to the completion of the intended crime to be considered an attempt. If there is still a significant step to be taken before the crime can be completed, the act remains in the realm of preparation and does not amount to attempt. அதாவது ஒரு 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 அளவுக்காவது அவங்க வந்து என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாங்களோ அந்த ப்ரிப்பரேஷனில் ஒரு அளவுக்காவது அவங்க சக்சீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த ப்ராக்சிமிட்டி ரூலில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். அப்போ தான் அவங்கள அதில் ப்ராசிக்யூட் பண்ண முடியும். அப்படி இல்லாதனால அவங்கள வந்து வெறும் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் வச்சு மட்டும்தான் அவங்கள வந்து ப்ராசிக்யூஷன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அதோட முக்கியமான கேஸ் மல்கியாத் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ். இதில் வந்து ப்ரிப்பரேஷன் அண்ட் அட்டம்ப்டை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்து கமிஷன் ஆஃப் கிரைம். ஒரு அட்டம்ப்ட்டு சக்ஸஸ் ஆகும்போது இட் பிகம்ஸ் கிரைம் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் போய் வந்து ஒரு நெல் விதையை வந்து இன்னொருத்தரோட நெல் இதை வந்து எரிக்க பார்க்குறாரு. தீப்பெட்டி எடுக்கிறாரு. எடுத்து பொருத்தும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா சுற்றி இருக்கவர் இவரை பார்த்துறாரு. பார்த்த உடனே அதை ஊதி திரும்ப தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுறாரு. இப்போ இவரை ப்ராசிக்யூஷன் கொண்டு போய் இப்போ அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. போனால் இவரை நீங்கள் எதில் ப்ராசிக்யூஷன் பண்ண முடியும் அப்படின்னா க்ரைமுக்காக ப்ராசிக்யூஷன் பண்ண முடியாது. வெறும் அட்டம்ப்ட் பண்ணார் அப்படின்ற ப்ராசிக்யூஷன் மட்டும்தான் இவர் மேலே பண்ண முடியும். இதுதான் கேஸ். அப்போ 4 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரைம் என்ன அப்படின்னா இன்டென்ஷன், மோட்டிவ் இருக்கணும். அடுத்து 2வது ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இந்த ப்ரிப்பரேஷன் அட்டம்ப்டில் போய் முடிகிறதுக்கு ஒரு கேஸில் மல்கியாத் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸில் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருக்கணும். அடுத்து 4வது கமிஷன் ஆஃப் க்ரைம் ஹேப்பன் ஆகுது அப்படின்னா அட்டம்ப்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். இட் பிகம்ஸ் அ க்ரைமாக மாறுறதுக்கு. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிரிமினல் லா. கிரிமினல் லா இன்றைக்கி நம்மளுடைய கிரிமினல் லா எப்போ வந்தது அப்படின்றது தான் அதோடைய கமென்ஸ்மெண்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இன்ட்ரொடக்ஷனில் பார்த்த மாதிரி ஓல்டன் டேஸில் வந்து கிரிமினல் லா வந்து ரெவெஞ்சாக தான் இருந்துச்சு. பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டது. அப்புறம் கிங் வந்து என்ன பண்ணார்னா அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் கிங்கிட்ட இருந்த அந்த பதவி வந்து ஜட்ஜஸ்கிட்ட போச்சு. இப்படியே ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஹிந்து மன்னரில் வந்து மனுஸ்மிருதியை வச்சு கொடுத்தாங்க. அடுத்து பின்னாடி வந்த முஸ்லீம் ரூலர்ஸ் வந்து அவங்களுடைய முஸ்லீம் லாஸ் பயன்படுத்தினாங்க. அப்புறம் 1833 லார்டு மெக்கலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஹோல் இந்தியாவுக்கு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 1833 சார்ட்டர் ஆக்ட் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதில் ஹோல் இந்தியாவுக்கான ஆக்டை இவங்க உருவாக்கிக்கலாம் அப்படின்ற அதிகாரத்தை வந்து கொடுக்கப்படுது. அப்புறம் ஒரு டிராஃப்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. மிஸ்டர் மில்லட் அண்டு ஜான் எம் லியார்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சார்ட்டரை இந்த ஒரு டிராஃப்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் ஃப்ரம் 1838 to 1860 வரைக்கும் இந்த ஸ்டேஜ் ஆஃப் டிராஃப்ட் இருக்குது. அப்புறம் ஆன் த இயர் ஆஃப் 1860 October 6 இந்த ஐபிசி டிராஃப்ட் வந்து பாஸ் பண்ணப்படுது. எப்போ ஃபோர்ஸ்க்கு வருதுன்னா January 1, 1862 தான் ஃபோர்ஸ்க்கு வருது. இதோடைய இனிஷியல் ஸ்டேஜில் மொத்தம் 23 சாப்டர்ஸ் இருந்து ஃபைனல் 11 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதுதான் ஐபிசியாக இருந்தது. அதுக்கப்புறம் 2023 பிஎன்எஸ்ன்னு சொல்லி பிஎன்எஸ் 23 கொண்டு வந்தாங்க. அது 25th December 2023 நம்ம குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட்டுடைய அசன்ட் வாங்கின பின்னாடி 1st July 2024 இது வந்து 1st July 2024 இருந்து இது கமெண்ட்ஸ் மாதிரி இப்போ எல்லா எஃப்ஐஆருமே பிஎன்எஸில் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த நியூ கிரிமினல் லா அதாவது நாட் ஒன்லி பிஎன்எஸ், not only IPC, CRPC, IPC, IEA. The 3 laws are replaced by BNS, BNSS and BSA. ஓகே, அடுத்த செஷனில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். மேபி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் என்னென்ன பிஎன்எஸில் சேஞ்சஸ் வந்திருக்கு அடுத்து நம்ம வந்து உள்ள டெஃபினேஷனுக்குள்ளே உள்ளே போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ்.